பசுமாட்டிற்கு நம்ம போய் ஒரு அகத்திக்கீரையை வாங்கி கொடுன்னு தான் சொல்லியிருப்பாளே தவிர தானம் கொடுன்னு சொல்லியிருக்க மாட்டா. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை வாங்கி கொடுன்னு சொன்னா நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சொன்னா நம்முடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கி விடுங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. முதல்ல அகத்திக்கீரை அப்படிங்கிறது வரும்பொழுது அதனுடைய தாத்பரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அகத்திக்கீரை என்பது சுத்தப்படுத்துவது. எதை? நம்முடைய உள்ளத்தையும் சரி உடலையும் சரி. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா அகத்திக்கீரை என்பது வெறும் பசுமாடு மட்டும்தான் சாப்பிட்றதுங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். அதுவும் இந்த கால குழந்தைகள் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அகத்திக்கீரையை நாமளும் சாப்பிடலாம், மனிதர்களாகிய நாமும் சாப்பிட வேண்டும். குறைந்தபட்சம் இந்த 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது அகத்திக்கீரையை சாப்பிடணும். அப்பதான் வயறு என்பது சுத்தமாகும். உப்பசம் சொல்றா இல்லையா, வயறு உப்பசம் என்பது நீங்கும், வயிற்றினை சுத்தமாக வைத்திருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை எல்லாம் அது அகற்றிவிடும் சொல்றார். பசுமாட்டினை பொறுத்தவரை இந்த அகத்திக்கீரை என்பது அந்த பசுமாட்டிற்கும் மிகச்சிறந்த ஒரு ஜீரணத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாகவே அமைந்து விடுகிறது. பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பதன் மூலமாக அதனுடைய உடல் என்பது ஆரோக்கியம் பெறுகிறது. அதனாலதான் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுன்னு சொன்னா.